எக்ஸாம்பிள் 5.19ல் calculate the slope and y intercept of the straight line. எப்படி கண்டுபிடிப்போம் நம்ம? ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் தெரியல நமக்கு. y ஈக்குவல் டு mx ப்ளஸ் சி இல்லையா? ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன். இந்த ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்? இந்த ஃபார்மில் இருக்கும் அப்படின்னா ax ப்ளஸ் by ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0. சரியா? இந்த ஃபார்மில் இருக்கிறத இந்த ஃபார்மில் மாற்றணும், இந்த ஃபார்மில் இருக்கிறத இந்த ஃபார்மில் மாற்றுவோம். அவ்வளோதான் சம்ம இதில். சரிங்களா? இப்போ இந்த ஃபார்மில் கொடுத்துருக்கான், நான் இந்த ஃபார்மில் மாற்றணும் இல்லையா? இதை பாருங்கள், இந்த ஃபார்மில் கொடுத்துருக்கான், நான் இந்த ஃபார்மில் மாற்ற போகிறேன். நான் என்ன பண்ண போகிறேன்? 8x இதே மாதிரி மாற்ற போகிறேன். 8x மைனஸ் 7y ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 0. ஒய் மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு மற்ற ரெண்டு டேர்மையும் இந்த பக்கம் கொண்டு போகிறேன். கொண்டு போனால் என்ன வரும் பாருங்கள், மைனஸ் 7y, இங்கேயும் ப்ளஸ்ஸு இங்கேயும் ப்ளஸ்ஸு, அப்போது ஈக்குவல் டு மைனஸ் 8x, இங்கேயும் மைனஸ் 6. ஆச்சா? இப்போ ஒரு மைனஸை வெளியே காமன் எடுத்து வந்தால் என்ன வரும்? மைனஸ் 7y ஈக்குவல் டு மைனஸ் 8x ப்ளஸ் 6. ஆச்சா? மைனஸை கேன்சல் ஆகிடும். அப்போது y ஈக்குவல் டு 7y ஈக்குவல் டு 8x ப்ளஸ் 6. இங்கே என்ன ஃபார்மேட்டில் y மட்டும் தான் இருக்குது. அப்போ இந்த 7ஐயும் கீழே கொண்டு வந்துடுறேன் நான். y ஈக்குவல் டு 8x ப்ளஸ் 6/7. அப்போது y ஈக்குவல் டு 8x by 7 ப்ளஸ் 6/7. இங்கே பாருங்கள், y ஈக்குவல் டு mx ப்ளஸ் சி. m என்னது இங்கே? m ஈக்குவல் டு 8/7. சி பாருங்கள், 6/7 ஈக்குவல் டு சி. அவ்வளோதான் சொன்னேன்.